வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நாகரூபினி. இப்போ நம்ம முந்தைய வகுப்பில் ஆட்சித்துறை சொற்கள் பார்த்துட்டோம். இப்போ இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா துறைவாரி சொற்கள் பார்க்க போகிறோம். அதாவது அஞ்சலகத்துறை, வங்கித்துறை, அரசியல் துறை இது போன்ற துறைகளில் உள்ள ஆங்கில சொற்கள், துறைவாரி சொற்கள், ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், அஞ்சல், போஸ்ட் அல்லது மெயில், கடிதங்கள் அல்லது தகவல் அனுப்பக்கூடிய சேவை. கிளை அஞ்சலகம், சப் போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது முக்கிய அஞ்சலகத்தோட கீழ் செயல்படக்கூடிய சிறிய அஞ்சலகத்தை தான் சப் போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது கிளை அஞ்சலகம் அப்படின்னு சொல்லுவோம். உட்கிளை அஞ்சலகம்னா பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ், இன்னும் சிறிய அஞ்சலகம், கிராமங்கள்ல எல்லாம் செயல்படும் இல்லையா அது. ஓகே, அதுக்கடுத்து தலைமை அஞ்சலகம், ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ். தலைமைனாலே ஹெட்டு தானே, ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ். ஓகேங்களா. அதுக்கடுத்து அஞ்சலக முதல்வர், போஸ்ட் மாஸ்டர். அஞ்சலக முதல்வர், போஸ்ட் மாஸ்டர், அதாவது அஞ்சலகத்தை நடத்தக்கூடிய அதிகாரி, அஞ்சலகத்தை நடத்தக்கூடிய அதிகாரி. ஓகே, அதற்கடுத்து தலைமை அஞ்சலக முதல்வர், ஹெட் போஸ்ட் மாஸ்டர், ஹெட் போஸ்ட் மாஸ்டர். மேலாண்மை அஞ்சலக முதல்வர், மேலாண்மை அஞ்சலக முதல்வர் அப்படின்னா ஒரு பகுதியின் அஞ்சலகங்களை முழுமையாக கண்காணிக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி அப்படின்னு சொல்லலாம். அஞ்சலர், போஸ்ட்மேன், அஞ்சலர், போஸ்ட்மேன். அஞ்சல் அட்டை, போஸ்ட் கார்டு. அஞ்சல் உரை, போஸ்ட் கவர், அஞ்சல் உரை, போஸ்ட் கவர். அஞ்சல் வில்லை, போஸ்டேஜ் ஸ்டாம்ப்பு, அஞ்சல் வில்லை, போஸ்டேஜ் ஸ்டாம்ப். அதாவது பணம் அனுப்பிட்டாங்க, அனுப்பினதை குறிக்கக்கூடிய, பணம் செலுத்தியதை காட்டக்கூடிய முத்திரை, அதான் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்பு. அஞ்சல் முத்திரை, போஸ்டேஜ், இதுவும் போஸ்டல் ஸ்டாம்ப் தான். இதுவும் அதே போல் தான் ஸ்டாம்பை குறிக்கக்கூடிய மற்றொரு பெயர், போஸ்டல் ஸ்டாம்ப். அஞ்சல் முத்திரை. சிப்ப அஞ்சல், பார்சல் போஸ்ட். சிப்ப அஞ்சல்னால் பார்சல் போஸ்ட், பொருட்களை அனுப்பக்கூடிய அஞ்சல் சேவை. பொருட்களை பார்சல் பண்ணி அனுப்புவாங்களா, அந்த அஞ்சல் சேவை, பார்சல் போஸ்ட், அதான் சிப்ப அஞ்சல். பொட்டன அஞ்சல், பொட்டன அஞ்சல்னால் பாக்கெட் அஞ்சல், பாக்கெட் போஸ்ட். சிறிய பொருட்களை, இதுவும் சிறிய பொருட்களை அனுப்பக்கூடிய அஞ்சல் சேவை தான். பொட்டன அஞ்சல் அப்படின்னா பாக்கெட் போஸ்ட், சிப்ப அஞ்சல்னா பார்சல் போஸ்ட். ஓகேங்களா. இது பொருட்களை அனுப்பக்கூடியது, இன்னும் சிறிய பொருட்களை அனுப்பக்கூடியது பாக்கெட் போஸ்ட், பொட்டன அஞ்சல். அஞ்சல் கட்டு, போஸ்டல் பண்டில். அஞ்சல் கட்டு, போஸ்டல் பண்டில் அப்படின்னா பல கடிதங்களை ஒன்றாக கட்டப்பட்ட தொகுப்பு தான் போஸ்டல் பண்டில். நூலஞ்சல், புக் போஸ்ட், புத்தகங்களை அனுப்பும் சேவை. பதிவு அஞ்சல், ரிஜிஸ்டர்டு போஸ்ட், பாதுகாப்பாக பதிவு செய்து அனுப்புவாங்க இல்லையா, அதான் ரிஜிஸ்டர்டு போஸ்ட். கழகம், அகாடமி அல்லது கார்ப்பரேஷன். களம், ஃபீல்டு. களரி, இன்ஸ்டியூட் அல்லது ஆஃபீஸ். களரி அப்படின்னா இன்ஸ்டியூட் அல்லது ஆஃபீஸ், அலுவலகம் அல்லது நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். கருத்தரங்கு, செமினார். குழு, கமிட்டி அல்லது கமிஷன். குழுனா கமிட்டி அல்லது கமிஷன். குழு, கிளாஸ். அதற்கடுத்து குழுமம், கில்ட் அப்படின்னா அதுவும் ஒரே தொழிலில் உள்ளவர்கள் அமைப்பு, ஒரே தொழிலில் உள்ளவர்களின் அமைப்பு தான் குழுமம், கில்ட். குலாம், குரூப் அல்லது கன்வென்ஷன். குரூப் அல்லது கன்வென்ஷன் அப்படின்னா கூட்டம் அல்லது சங்கம், ஒரு கூட்டம் அல்லது சங்கம், அதான் குலாம். ஓகேங்களா. அதற்கடுத்து குழும்பு, குழும்பு அப்படின்னா கம்பெனி, அதாவது ஒரு நிறுவனம் அல்லது வணிக அமைப்பு. கம்பெனிக்கு தமிழில் பெயர் பாருங்கள், குழும்பு. ஓகே. கும்பல், க்ரௌடு, கூட்டம், பலர் ஒன்று கூடிய நிலை, கூட்டம். கும்பு, கேங்குக்கு கும்பல்னு சொல்லுவோம் இல்லையா, கும்பு, கேங்கு. சிலர் சேர்ந்து இருக்கும் குழு. ஓகேங்களா. சிலர் மட்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய குழு, கேங்கு. கூட்டவை, கான்ஃபெடரேஷன். கூட்டவை, கான்ஃபெடரேஷன், பல அமைப்புகள் சேர்ந்து உருவாக்கும் ஒரு பெரிய அமைப்பு, பல அமைப்புகள் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு தான் கான்ஃபெடரேஷன். அதுக்கடுத்து கூலி, மல்டிடியூட். கூலி, மல்டிடியூட், மிக அதிகமான மக்கள் தொகை, இல்லை அதிகமான க்ரௌடு அப்படின்னு சொல்லலாம், அதிகமான கூட்டம், மக்கள் திரள் அப்படி சொல்லலாம். சங்கம், அசோசியேஷன் அல்லது யூனியன்,
ஒரே ஒரு நோக்கத்திற்காக மட்டும் இணைந்து செயல்படும் குழு அசோசியேஷன் அல்லது யூனியன் சங்கம். திருக்கூட்டம் கான்கிரிகேஷன் ஏற்கனவே பார்த்தது போல தான் மக்கள் வழிபாட்டு கூட்டத்தை சொல்லலாம். தொழிற்சங்கம் ட்ரேட் யூனியன், தொழிற்சங்கம் ட்ரேட் யூனியன் அதாவது தொழிலாளர்களின் உரிமைக்காக அமைந்த சங்கம், தொழிலாளர் சங்கம். ட்ரேட் யூனியன் தொகுதி ஃப்ளாக், தொகுதி செட் அல்லது கான்ஸ்டியூயன்சி, செட் அல்லது கான்ஸ்டியூயன்சி அதாவது ஒரே வகை கூட்டமாக இருப்பது. ஓகே, தொகை அமௌண்ட் அல்லது கலெக்ஷன். நெருள் பிக் க்ரௌடு, பெரிய கூட்டம், மிக பெரிய கூட்டம். அதற்கடுத்து பண்ணை ஃபார்ம், பண்ணை ஃபார்ம் விவசாயம் செய்யக்கூடிய இடம், பண்ணை ஃபார்ம். பட்டமளிப்பு விழா கான்வெகேஷன். பேரவை செனட் அதாவது உயர்நிலை ஆலோசனை குழு, அதுதான் செனட் அப்படின்னு சொல்லுவோம். பேரவை. பேராயம் காங்கிரஸ், பெரிய கூட்டம் அல்லது அரசியல் அமைப்பு, காங்கிரஸ். மண்பதை ஹியூமனிட்டி, மனிதர் குலம் அதாவது முழு மனிதர்களோட சமூகம், ஹியூமனிட்டி. மன்றம் கவுன்சில், மாநாடு கான்ஃபரன்ஸ். மாநகர் மன்றம் கார்ப்பரேஷன், மாநகர் மன்றம் கார்ப்பரேஷன். மாந்தர் ஹியூமன். வாரியம் போர்டு, வாரியம் போர்டு. அதற்கடுத்து வங்கித்துறையில் உள்ள சொற்கள். வங்கி பேங்க் அதாவது பணம் சேமிக்கக்கூடிய இடம், பண பரிவர்த்தனை செய்யக்கூடிய நிறுவனம் தான் வங்கி, பேங்க். வங்கியியல் பேங்கிங், வங்கியின் செயல்பாடுகளை குறிப்பது பேங்கிங், வங்கியியல். வங்கியாளர் அப்படின்னா பேங்கர், வங்கியில் வேலை செய்யக்கூடிய நபர் பேங்கர். அரசு வங்கி ஸ்டேட் பேங்க். மைய வங்கி சென்ட்ரல் பேங்க். சேம வங்கி ரிசர்வ் பேங்க். மைய வங்கி சென்ட்ரல் பேங்க், நாட்டினுடைய முக்கிய வங்கி, பண கொள்கையை நிர்ணயம் செய்யக்கூடிய வங்கி இதுதான். சேம வங்கி ரிசர்வ் பேங்க், நாட்டின் பணத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வங்கி. ஓகேங்களா, ரிசர்வ் பேங்க். அதற்கடுத்து ஷெட்யூல்டு பேங்க், அட்டவணை வங்கினா ஷெட்யூல்டு பேங்க் அதாவது ரிசர்வ் வங்கியின் பட்டியலில் சேர்க்கப்பட்ட விதிமுறைகளை, அந்த விதிமுறைகளை பின்பற்றக்கூடிய வங்கியை தான் அட்டவணை வங்கின்னு சொல்லுவோம், ஷெட்யூல்டு பேங்க். அட்டவணை இல்லா வங்கினா நான் ஷெட்யூல்டு பேங்க். ரிசர்வ் வங்கியின் பட்டியலில் இல்லாத வங்கியை தான் நான் ஷெட்யூல்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். வணிக வங்கி, வங்கி வணிகம் அப்படின்னா பேங்கிங் பிஸ்னஸ், பேங்கிங் பிஸ்னஸ் பணம் ஏற்றுதல், கடன் வழங்குதல் போன்ற வங்கியோட செயல்கள், பேங்கிங் பிஸ்னஸ், வங்கி வணிகம். கல்லா கவுண்டர், கல்லா கவுண்டர் நேரடியாக பணத்தை செலுத்தக்கூடிய இடம். செலுத்துகை சீட்டு செலான், செலுத்துகை சீட்டு செலான், செலவு சீட்டு வவுச்சர். காசோலை செக்கு. பணவிடை டிமாண்ட் டிராஃப்ட், பணவிடை டிமாண்ட் டிராஃப்ட் முன்பணம் செலுத்தி பாதுகாப்பாக மற்றவருக்கு பணம் அனுப்பக்கூடிய ஆவணம், அதை தான் டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம், பணவிடை. அதுக்கடுத்து அஞ்சல் பணவிடை, அஞ்சல் பணவிடை. மெயில் டிரான்ஸ்ஃபர், மெயில் டிரான்ஸ்ஃபர். எம்டி அதாவது அஞ்சல் மூலம் பணத்தை மாற்றுதல். தந்தி பணவிடை. டெலிகிராஃபிக் டிரான்ஸ்ஃபர், டெலிகிராஃபிக் டிரான்ஸ்ஃபர் மின்சார அல்லது துரித முறையில் பணத்தை மாற்றுதல், டெலிகிராஃபிக் டிரான்ஸ்ஃபர். தந்தி பணவிடை. அதற்கடுத்து வங்கி வழிப்பட்டியல், வங்கி வழிப்பட்டியல். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா ஒருவர் மற்றவரிடம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்க சொல்வது போன்ற ஆவணம். ஓகே, வங்கி விற்பனையியலில் வரும். அதாவது ஒருவர் மற்றவரிடம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்க சொல்வது போன்ற ஆவணத்தை தான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இது வங்கி விற்பனையியலில் வரும். ஓகே, வங்கி வழி பட்டியல். அதுக்கடுத்து உண்டியல், உண்டி. தவணை உண்டி, யூசான்ஸ் உண்டி அப்படின்னா தவணை உண்டி, கால அவகாசத்திற்கு பிறகு செலுத்த வேண்டிய தொகை. ஓகே, தவணை உண்டி. உடன் உண்டி அப்படின்னா சைட் உண்டி அப்படின்னா காண்பித்த உடனே பணம் செலுத்த வேண்டிய தொகை, காண்பித்த உடனே பணம் செலுத்த வேண்டிய உண்டி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து தவணை பட்டியல், யூசான்ஸ் பில், பட்டியல் பில். கழிவுக்கு பட்டியல், பில் ஃபார் டிஸ்கவுண்டிங் அதாவது கழிவு பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கடுத்து கழிவுக்கு காசோலை, செக் ஃபார் டிஸ்கவுண்டிங் அதாவது காசோலையை முன்கூட்டியே பணமாக்க வங்கிக்கு கொடுத்தல். ஓகேங்களா, காசோலையை முன்கூட்டியே பணமாக்க வங்கிக்கு கொடுத்தல், அதாவது செக் ஃபார் டிஸ்கவுண்டிங். கழிவுக்கு காசோலை. தண்டலுக்கு பட்டியல் அப்படின்னா தண்டலுக்கு பட்டியல், பில் ஃபார் கலெக்ஷன்,
வசூல் பில் ஃபார் கலெக்ஷன், வசூல் பில். கப்பல் பட்டியல், பில் ஃபார் லேடிங். அது அப்படின்னா பொருட்கள் கப்பலில் அனுப்பப்பட்டதற்கான ஒரு சான்று, பில் ஃபார் லேடிங். வெறுங்காசோலை, பிளாங்க் செக். வெறுங்காசோலை, பிளாங்க் செக். தொகை எழுதாமல் கையொப்பம் மட்டும் உள்ள செக்கை தான் பிளாங்க் செக் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கடுத்து காசோலையை மதித்தல், ஆனர் ஆஃப் செக். வங்கி காசோலையை ஏற்று பணம் கொடுத்தல். காசோலை மதிக்கப்படவில்லை அப்படின்னா செக் டிஸானர்டு. பணம் இல்லாததால் காசோலை மறுக்கப்படுதல் அல்லது காசோலை திருப்புதல். காசோலை மேலெழுது, என்ட்ரோஸ் எ செக். அதாவது காசோலை மேலெழுதல், காசோலையை மற்றவருக்கு மாற்ற கையொப்பமிடுதலை குறிக்கும். என்ட்ரோஸ் எ செக், காசோலை மேலெழுது அல்லது மேலெழுதல். கோடிட்ட காசோலை அப்படின்னா கிராஸ்டு செக். அப்படின்னா வங்கி கணக்கில் மட்டுமே பணம் செலுத்தப்படும் காசோலை. அதுதான் கோடிட்ட காசோலை, வங்கி கணக்கில் மட்டுமே பணம் செலுத்தப்படும் காசோலை, கிராஸ்டு செக். வெறுங்கோடிடல் அப்படின்னா ஆர்டினரி கிராசிங், அதாவது சாதாரண கோடிடல். ஓகேங்களா? அதாவது கணக்கில் மட்டுமே செலுத்தும் விதம், வங்கி கணக்கில் மட்டுமே செலுத்தக்கூடிய விதம் ஆர்டினரி கிராசிங். சிறப்பு கோடிடல் அப்படின்னா ஸ்பெஷல் கிராசிங். குறிப்பிட்ட வங்கியின் கணக்கில் மட்டுமே செலுத்தும் விதம், குறிப்பிட்ட வங்கியில் மட்டுமே செலுத்தக்கூடிய விதம் தான் சிறப்பு கோடிடல், ஸ்பெஷல் கிராசிங், குறிப்பிட்ட வங்கிக்கு. ஓகே. அதுக்கடுத்து வங்கிச்சுவடி பாஸ்புக். அடையாள வில்லை டோக்கன். வழியறை ஸ்ட்ராங் ரூம். அதற்கடுத்து காசு பணம் கேஷ், நாணயம் காயின். செலாவணி அப்படின்னா கரன்சி, அதாவது ரூபாய் போன்றவை, நாட்டில் பயன்படக்கூடிய பணம் ரூபாய் போன்றவை. செல்லாத அல்லது போலி அப்படின்னா கவுண்டர்ஃபைட். அப்படின்னா செல்லாதது, ஒரு போலி பணம், கள்ள நோட்டு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, போலி பணம். புழக்கம் சர்க்குலேஷன். விலைப்பேறு அஞ்சல், வேல்யூ பேயபிள் போஸ்ட். பொருள் வாங்கும்போது பணம் கொடுத்து பெறும் அஞ்சல் முறையை தான் நம்ம விலைப்பேறு அஞ்சல் முறை அப்படின்னு சொல்லுவோம். கட்டணமில்லா அஞ்சல், போஸ்டேஜ் ஃபீ. அஞ்சல் ஆணை, போஸ்டல் ஆர்டர். அதாவது அஞ்சல் மூலம் பணம் அனுப்பும் ஒரு முறையை தான் அஞ்சல் ஆணை, போஸ்டல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். பண ஆணை அல்லது பண விடை, மணி ஆர்டர். அஞ்சலிட்ட சான்று, சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங். அதாவது அஞ்சல் அனுப்பியதற்கான சான்று, அஞ்சல் ஒப்புகை, போஸ்டல் அக்னாலேஜ்மெண்ட். அஞ்சல் பெற்றதாக உறுதி பெறும் சீட்டு. விரைவு தருகை அப்படின்னா எக்ஸ்பிரஸ் டெலிவரி, விரைவு விநியோகம், வேகமாக அஞ்சலை சேர்க்கக்கூடிய ஒரு சேவை. அதற்கடுத்து அஞ்சலக சேமிப்பு வங்கி, போஸ்டல் சேவிங்ஸ் பேங்க். அஞ்சலகத்தில் சேமிப்பு கணக்கு வைக்கக்கூடிய ஒரு வசதி, போஸ்டல் சேவிங்ஸ் பேங்க். வானஞ்சல், ஏர்மெயில், அதாவது விமானம் மூலம் அனுப்பும் அஞ்சல், ஏர்மெயில், வானஞ்சல். காப்பீட்டு அஞ்சல் அப்படின்னா இன்சூர்டு போஸ்ட், பொருள் பாதுகாப்புக்கு காப்பீடு செய்து அனுப்பக்கூடிய அஞ்சல், இன்சூர்டு போஸ்ட். படிம பொட்டணம் அப்படின்னா பேட்டன் பாக்கெட். மாதிரி பொருட்கள் அனுப்பக்கூடிய அஞ்சல். அஞ்சல் சேவை இயக்குனர், டைரக்டர் ஆஃப் போஸ்டல் சர்வீசஸ். அஞ்சல் தந்தி மேலாண்மை இயக்குனர் அப்படின்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போஸ்ட் அண்ட் டெலகிராஃப்ஸ். ஓகே. அஞ்சல் தந்தி மேலாண்மை இயக்குனர், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போஸ்ட் அண்ட் டெலகிராஃப்ஸ். அதற்கடுத்து அரசியல், பாலிடிக்ஸ், அரசியல் தொடர்பான சொற்கள். அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன். அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி. அதாவது அரசியலமைப்பை உருவாக்கக்கூடிய குழு, அரசியல் நிர்ணய சபை. அனைத்திந்திய பணி, ஆல் இந்தியா சர்வீஸ், இந்தியா முழுவதும் செயல்படக்கூடிய அரசு வேலைகள். உதாரணம் IAS போன்ற வேலைகள். அமைச்சரவை, மினிஸ்ட்ரி, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதாவது அரசை நடத்தக்கூடிய அமைச்சர்களுடைய குழு, அதான் அமைச்சரவை. மினிஸ்ட்ரி. அதிகார வரம்பு, ஜூரிஸ்டிக்ஷன்,
அப்படின்னா ஒரு அதிகார எல்லைக்குள்ள ஒரு அதிகாரிக்கு உள்ள அதிகார எல்லை, ஒரு அதிகாரியோட அதிகார வரம்பு எல்லை, அதை குறிப்பது தான் அதிகார வரம்பு. அவசர சட்டம் ஆர்டினன்ஸ், அவசர காலத்தில் கொண்டு வரக்கூடிய சட்டம், அவசரத்தில் கொண்டு வரக்கூடிய சட்டம். அரசியலமைப்பின் முகப்பு பிரியாம்பிள், அதாவது முன்னுரை. அதற்கடுத்து அறிக்கை சார்ட்டர், அறிக்கை சார்ட்டர். அரசியலமைப்பு திருத்தம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். அறம் எத்திக்ஸ், அநீதி இன்ஜஸ்டிஸ், அநீதி இன்ஜஸ்டிஸ். இசைவு அசன்ட், இசைவு அசன்ட். அதுக்கடுத்து இடைத்தேர்தல் பை எலெக்ஷன். இரட்டையாட்சி டயார்ச்சி, இரட்டையாட்சி டயார்ச்சி. இருப்பதிகாரம் ரிசர்வ்டு சப்ஜெக்ட், இருப்பதிகாரம் ரிசர்வ்டு சப்ஜெக்ட். அதாவது இது போன்ற விஷயங்கள் மத்திய அரசால் மட்டுமே கையாளக்கூடிய விஷயங்கள். அதாவது இருப்பதிகாரம் மத்திய அரசால் மட்டுமே கையாளக்கூடிய செயல்கள், அதாவது ரிசர்வ்டு சப்ஜெக்ட். இறைமை சாவரினிட்டி. ஈரங்க சபை பை கேமரல் லெகிஸ்லேச்சர், பை கேமரல் லெகிஸ்லேச்சர். ஈரங்க சட்டசபை, ஈரங்க சட்டசபை அப்படின்னா இரு அவைகள் கொண்ட சட்டமன்றம், மேலவை ப்ளஸ் கீழவை. அதற்கடுத்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு ரிட்டன் கான்ஸ்டியூஷன், அதாவது எழுத்தில் பதிவு செய்யப்பட்ட அரசியலமைப்பு. எஞ்சிய அதிகாரம்னா ரெசிடரி பவர்ஸ் அப்படின்னா பகிரப்படாத அதிகாரம், மீதமுள்ள அதிகாரம், அதான் எஞ்சிய அதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருமுக அரசு யூனிட்டரி ஸ்டேட், ஒன்றியம் யூனியன். ஒழுங்குமுறை சட்டம் ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டம் ரெகுலேட்டிங் ஆக்ட். ஒப்புதல் அப்ரூவல். கூட்டாட்சி ஃபெடரேஷன். சட்ட ஆட்சி அப்படின்னா ரூல் ஆஃப் லா, சட்டமே உயர்ந்தது என்ற கொள்கை. சம உரிமை ஈக்குவாலிட்டி, அதாவது அனைவரும் சமம் என்ற நிலையை குறிக்கும். சிறப்புரிமை ப்ரீரோகேட்டிவ். செங்கோல் செப்டர், செங்கோல். செயலகம் செக்ரட்டரியேட், சேவை சர்வீஸ். சொத்துரிமை ரைட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஓகே, சொத்துரிமை. தடை அதிகாரம் வீட்டோ பவர், தடை அதிகாரம் அப்படின்னா வீட்டோ பவர், ஒரு முடிவை தடுக்கக்கூடிய அதிகாரம், அதான் வீட்டோ பவர். அதுக்கடுத்து தடுப்பு காவல் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், தடுப்பு காவல். குற்றம் செய்யாமல் இருக்க முன்கூட்டியே கைது செய்யக்கூடிய நிலை தான் தடுப்பு காவல் அப்படின்னு சொல்லுவோம். தன்னாட்சி அட்டானமி. தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன், தேர்தலை நடத்தக்கூடிய அமைப்பு. அதற்கடுத்து தேர்வாண்மை குழு எலக்ட்ரோரல் காலேஜ், அதாவது தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு, அதை தான் எலக்ட்ரோரல் காலேஜ் அப்படின்னு தேர்வாண்மை குழு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து நிதி ஃபினான்ஸ். நீதி ஜஸ்டிஸ், நீதி புனராய்வு, ஜுடிஷியல் ரெவ்யூ. பதவிக்காலம் டேர்ம் ஆஃப் சர்வீஸ், பதவிக்காலம். பெரும்பான்மை மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியது பெரும்பான்மை. பொதுநல அரசு வெல்ஃபேர் ஸ்டேட். பொதுப்பட்டியல் கான்கரண்ட் லிஸ்ட். மக்களவை ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். மறைமுகம் அப்படின்னா இன்டைரக்ட். முடிவு செய் வாக்கு காஸ்டிங் ஓட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வகுப்பில் அஞ்சல் துறை, வங்கித்துறை, அரசியல் துறையில் உள்ள அலுவலக சொற்களும் அதற்கு இணையான தமிழ் சொற்களும் பார்த்துருக்கோம். அடுத்த பகுதியை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.